புட்டு செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து அடியில் வந்து கண்டிப்பாக தேங்காய் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் புட்டு மாவு சேர்த்துட்டு புட்டு செய்வாங்க. உங்ககிட்ட தேங்காய் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அவல் கூட வந்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம புட்டு மாவு சேர்த்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டு வந்து செய்யலாம். நல்லாவே வந்து ஆவி வரும். சப்போஸ் உங்களுக்கு ஆவி வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த வந்து நம்ம அப்பளம் சுடுறோம் பார்த்திங்களா, அந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பியை வந்து இந்த மாதிரி 2 முறை குத்தி எடுத்து விட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக ஆவி வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிப்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக வேறு எதுனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரிக்காய் மோர் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இன்றைக்கி அந்த காய் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக தான் மோர் குழம்பு வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா வெள்ளை பூசணிக்காவும் இல்லை, வெள்ளரிக்காவும் இல்லை, மஞ்சள் பூசணிக்காய் மட்டும்தான் வீட்டில் இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் மோர் குழம்பு வந்து செஞ்சுருந்தேன். இந்த மோர் குழம்புல பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து நசுக்கிட்டு சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதால நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நான் வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இனிமேல் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது, வெஜ்ஜு தான் சொல்லியிருந்தேன். சொல்லி ஒரு நாள் கூட போகல, அதுக்குள்ளேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரு. அதனால் இன்றைக்கி வந்து மீன் காலையிலே வந்து சமையல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் மீனே வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரு எனக்கு மீன் வறுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதால் காலையில் அவருக்கு மட்டும் ஒரு 4 பீஸ் எடுத்து வறுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலைல நான் டிஃபன் வந்து இன்றைக்கும் வந்து அவல் மில்க்கு தான் செஞ்சு சாப்பிட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பொறுமையாக தான் மீன் கழுவிட்டு நான் குழம்பே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல தான் சிம்பிளாக குடம்புளி போட்டு செய்வோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். எங்கள் மாமியார் மீன் குழம்புனாலே கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் தான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த மீன் குழம்பு எப்படி செஞ்சேன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இந்த மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டு குடம்புளியை வந்து கழுவி வந்து அது கூடவே வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதையும் நல்லா வந்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கணும். மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சட்டியில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு 4 மீன் பெரிய மீன் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேன், நாளைக்கு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா வதங்கி வந்ததும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு அந்த மசாலா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் வந்து ஊற்றிக்கணும். அவ்வளோதான். ஏன்னா தாளிக்கும் போது கடாயில் தான் எப்போவுமே தாளிப்போம். சட்டியில் தான் வந்து வச்சுட்டு குழம்பு வந்து கொதிக்க வைப்போம். இப்படி தான் வந்து செய்வோம். புளி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொதிக்கும் போதே நான் வந்து 2, 3 எடுத்துருவேன். அப்போ கரெக்டாக ஆகிடும் எனக்கு. ஏன்னா குழம்பு வந்து கொதிக்க கொதிக்க புளி இன்னும் அதிகமாக இறங்கிக்கிட்டே இருக்கும் குழம்புல. கடைசியாக மீன் குழம்பு இறக்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, வீட்டில் எப்போவுமே மீன் குழம்புக்குன்னு தனியாகவே நாங்கள் வெந்தயம் வந்து வறுத்துட்டு அதை வந்து தூள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். அதை வந்து கடைசியாக கொஞ்சமாக வந்து மீன் குழம்புல சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். மூடி போட்டுட்டு